ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு நேச்சுரலான ஹேர் டை தான். இந்த நேச்சுரலான ஹேர் டையை நேச்சுரலான பொருட்களை மட்டுமே வச்சு செய்திருக்கோம். இந்த நேச்சுரலான ஹேர் டை நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதே சமயத்தில் நம்மளுடைய நரைமுடியை கருகருன்னு மாத்திடுங்க. வாரத்துக்கு 2 வாட்டி இந்த ஹேர் டையை அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு வாரத்திலேயே இந்த ஹேர் டையோட ரிசல்ட் தெரிஞ்சிடும். அந்த அளவுக்கு சூப்பரான நேச்சுரலான ஹேர் டை தான் இன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தேவை பீட்ரூட் ஜூஸுங்க. பீட்ரூட்டை நல்லா குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி மிக்சி ஜார்ல போட்டு நல்லா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கிறேன். ஹேர் டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு கண்டிப்பா இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதுல இரும்பு கடாயில நம்ம செய்து வச்ச பீட்ரூட் ஜூஸை சேர்த்துக்கிறேங்க. பீட்ரூட்ல ஹேர் க்ரோத்துக்கு உண்டான ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. அதனால இதை நான் எடுத்திருக்கேன். இதுல 2 பொடிகள் மட்டுமே சேர்க்க போறாங்க. மொத்தம் 3 பொருட்கள் தான் இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட் பொருள் பாத்தீங்க அப்படின்னா மருதாணிங்க. மருதாணி 2 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன். உங்களுடைய ஹேர் நல்லா நீளமா அடர்த்தியா இருக்குதுன்னா உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இந்த ஹேர் டைல நம்ம சேர்க்கக்கூடிய ஒரு பொருள் பாத்தீங்க அப்படின்னா அவுரி பொடிங்க. இந்த அவுரி பொடி நம்மளுடைய முடியை நல்லா கருமையா மாத்திடுங்க. நம்ம சேர்த்திருக்கிற இந்த மருதாணி பவுடர் நம்மளுடைய ஹேரை நம்மளுடைய வெள்ளை முடிகளை ப்ரௌனா தான் மாத்தும். நம்ம தனியா அப்ளை பண்ணோம்னா இது நம்மளுடைய ஹேரை ப்ரௌனா தான் மாத்தும். பட் நம்ம இந்த அவுரி பொடியோட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணும் பொழுது நம்மளுடைய நரைமுடி பிரச்சனைக்கு 100% சொல்யூஷன் கிடைக்குங்க. மாசத்துக்கு 1 வாட்டி இந்த ஹேர் டையை அப்ளை பண்ணா போதும். ஃபர்ஸ்ட் மட்டும் ஒரு 2 தடவை தொடர்ந்து அப்ளை பண்ணிருங்க. அதுக்கப்புறமா மாசத்துக்கு 1 வாட்டி அப்ளை பண்ணாலே போதும். இந்த ஹேர் டையை நம்ம அப்ளை பண்றதுனால நம்மளுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராதுங்க. தலைவலி, இச்சிங் ப்ராப்ளம் எதுவுமே வராது. அவுரி பொடியை நம்ம யூஸ் பண்றோம் அதனால தலைவலி வரும் அப்படின்னு பயப்பட வேண்டாம். இந்த மெத்தட்ல இப்ப நான் செய்ய போற மெத்தட்ல இந்த ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே வராது. இப்ப மருதாணி நம்ம எவ்வளவு சேர்க்கிறோமோ அதுக்கு டபுள் மடங்கா நம்ம அவுரி பொடி எடுத்துக்கணும். இப்போ இதை 1 டீஸ்பூன் மருதாணி சேர்த்தீங்க அப்படின்னா அவுரி 2 டீஸ்பூன். இப்ப நான் 2 டீஸ்பூன் மருதாணி பவுடர் சேர்த்திருக்கேன். 4 டீஸ்பூன் அளவு அவுரி பொடி நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கட்டிகள்லாம் இருக்கக்கூடாது. கட்டிகள்லாம் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இந்த ஹேர் டையை நம்ம அப்ளை பண்றதுனால நிறைய பேர் கமெண்ட்ல சொல்றாங்க அவுரி பொடி எனக்கு ஒத்துக்க மாட்டேங்குது, இச்சிங் ப்ராப்ளம் வருது அப்படின்லாம் சொல்றாங்க. தலைவலி வருது, சளி பிடிச்சிக்குது, இப்படி எல்லாமே சொல்றாங்க. பட் நீங்க இந்த மெத்தட்ல செய்து பாருங்க. நான் இப்ப பண்ண போற மெத்தட்ல இந்த ஹேர் டையை நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காதுங்க. நம்ம சேர்த்திருக்கிற மருதாணி, அவுரி பொடி 2மே பாத்தீங்கன்னா நேச்சுரலான பொருட்கள் தான். இந்த ஹேர் டைல சேர்த்திருக்கிற அவுரி பொடி பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அதே மாதிரி நம்மளுடைய முடிகள் கருமையாகுது இல்லையா, வெள்ளை முடிகள் எல்லாம் நம்மளுக்கு கருமையாகிடும். இது 2 வாட்டி நீங்க அப்ளை பண்ணாலே ரிசல்ட் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமா மாசத்துக்கு 1 வாட்டி அப்ளை பண்ண போறீங்க. பட் நம்ம அப்ளை பண்ணி நம்மளுடைய முடி கருமையாகுது இல்லையா, அது நீண்ட நாட்களுக்கு அப்படியே கருமையா இருக்கிறதுக்கு இந்த அவுரி பொடி ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுங்க. இப்போ இதுல கொஞ்சம் டீ டிகாஷன் இருந்தா சேர்த்துக்கலாம். டீ டிகாஷன் இல்லை அப்படின்னா நீங்க போட்டு வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா நீங்க சாதாரண வாட்டர் சேர்த்துக்கலாம். கன்சிஸ்டன்சி கொஞ்சம் தண்ணியா இருக்கிற மாதிரி இருக்கட்டும். அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இதை நம்ம ஸ்டவ்ல வச்சு நல்லா பேஸ்டா ப்ரிப்பேர் பண்ண போறோம். அப்பதான் நம்மளுக்கு தலைவலி பிரச்சனையோ காய்ச்சல் வருது அப்படின்ற பிரச்சனையோ எதுவுமே இருக்காதுங்க. இந்த ஹேர் டையை 15-16 வயசுல இருந்து 70-80-90 வயசு பாட்டிகள் கூட யூஸ் பண்ணலாங்க. ஒண்ணுமே ஆகாது. நம்மளுடைய முடியும் பாத்தீங்கன்னா நல்லா கருகருன்னு நீளமா அடர்த்தியா வளரும் இந்த ஹேர் டைனால. இப்போ தண்ணி நான் சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாம மிக்ஸ் பண்ணிட்டேங்க. இப்ப அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம
ஸ்டவ் மேலே வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேங்க. ஃப்ளேமை வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. இப்போ நம்ம வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. இந்த தண்ணி வந்து நல்லா சுண்டணும். நம்ம ஹேர் டை வந்து ஹேரில் அப்ளை பண்ணுற அளவுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த ஹேர் டையை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்க போகிறோம். ரெண்டு தடவை அப்ளை பண்ணாலே இந்த ஹேர் டேயோட ரிசல்ட்டை நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமா நல்லா கலர் சேஞ்ச் ஆயிட்டு வருது பாருங்க. ஹேர் டே கலர் பாருங்க, நல்லாவே சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க கலரு. அவ்வளவுதான். நம்ம இப்போ வந்து கன்சிஸ்டன்சியும் கரெக்டா இருக்கு. இதை நம்ம அப்படியே வந்து ஒரு நாள் நைட்டு பூரா இந்த இரும்பு கடாயிலே வச்சிட போறாங்க. கண்டிப்பா வந்து ஒரு 8 hours ஆகுது இந்த இரும்பு கடாயில இருக்கணும். அப்பதான் நம்மளுக்கு வந்து ஹேர் டே வந்து 100% வந்து நம்மளுடைய ஹேர்ல வந்து ஒர்க் அவுட் ஆகும். வெள்ளை முடிகள் எல்லாமே முழுவதுமே அப்படியே கருமையா மாறிடுங்க. இப்போ இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா முடி வைங்க. இல்லைன்னா வந்து ஆவி வந்து தண்ணி நீர் சொட்டிரும் இல்லையா, அதனால இதை வந்து நீங்க ஆறுனதுக்கு அப்புறமா மூடி வச்சுட்டு மார்னிங் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது என்ன கலர்ல சேஞ்ச் ஆயிருக்கு, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கலரை இது என்ன கலர்ல சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத நீங்களே பார்ப்பீங்க. இப்போ நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நான் மூடி வச்சிடுறேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க எவ்வளவு வந்து கருகருன்னு நம்மளுக்கு வந்து ஹேர் டை வந்து மாறி இருக்கு. இது கண்டிப்பா இரும்பு கடாயில செய்யும் போதுதான் நம்மளுக்கு 100% கருப்பு கலர்ல ஹேர் டை வந்து மாறும். இந்த ஹேர் டை நம்ம அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது நம்மளுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே நிரந்தரமா கருப்பா மாறிடுங்க. ஆரம்பத்துல நீங்க ரெகுலரா அப்ளை பண்ணணும். அப்பதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெள்ளை முடிகள் எல்லாமே கருமையா மாற ஆரம்பிக்கும். பாருங்க எவ்வளவு கலர்ஃபுல்லா நம்மளுக்கு வந்து ஹேர் டை கிடைச்சிருக்கு. இந்த ஹேர் டைய நம்ம அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது வெள்ளை முடிகள் எல்லாமே நல்லா கருகருன்னு மாற ஆரம்பிச்சிடும். ஹேர் growth-ம் செம்மையா இருக்கும், முடியும் நல்ல பளபளன்னு இருக்கும். ஏன்னா இதுல நம்ம சேர்த்திருக்க எல்லாமே நேச்சுரலான பொருட்கள் தான். இந்த ஹேர் டைய பயன்படுத்தி நம்ம சூப்பரா நம்ம ஹேரை வந்து கருமையாக்கிக்கலாம். இப்போ வந்து இதை எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இந்த ஹேர் டை அப்ளை பண்றதுக்கு முன்னாடி தலையில வந்து எண்ணெய் எல்லாம் இல்லாம நல்லா ஹேர் வாஷ் பண்ணிருங்க. ஷாம்பு போட்டு கழுவிடுங்க. அதுக்கப்புறமா இதை வந்து நல்லா அப்ளை பண்ணிருங்க. ஸ்கேல்ப் எல்லாம் படுற மாதிரி அப்ளை பண்ணுங்க. ஸ்கேல்ப் எல்லாமே ஆக்டிவேட் ஆகி ஹேர் growth வந்து செம்மையா இருக்கும். அப்ளை பண்ணிட்டு ஒரு 1 hour அப்படியே விட்டுடுங்க. 1 hourக்கு அப்புறமா நார்மல் வாட்டர்ல ஹேர் வாஷ் பண்ணுங்க. சுடுதண்ணிலையோ இல்ல ஷாம்பு போட்டோ ஹேர் வாஷ் பண்ணக்கூடாது. நார்மல் வாட்டர்ல, சில் வாட்டர்ல, அதாவது நார்மலா இருக்கும் இல்லையா, சில்லுனா ஐஸ் தண்ணி சொல்லல, நார்மல் வாட்டர், அதுல வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நரைமுடிகள் வந்து கருகருன்னு மாறிடுங்க. இருந்த இடம் தெரியாம மறைஞ்சிரும். நீங்களும் இந்த ஹேர் டேயை வந்து செய்து அப்ளை பண்ணி பாருங்க. அப்ளை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.